எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டு வரதுனால அந்த இயர் எண்ட் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு என்ட்ரியை பத்தி பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த டிப்ரிசியேஷனை வந்து எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணுவோம். அது எப்படி நம்ம என்ட்ரி பண்றது, அது எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம டிப்ரிசியேஷன் எது கிளைம் பண்ணுவோம்னா, நம்மளுடைய கம்பெனிக்கு வாங்கக்கூடிய ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு எல்லாத்துக்குமே டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு நான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ரிப்போர்ட்குள்ள போறேன். அதுக்குள்ள ஃபிக்ஸ்டு அசெட் குரூப்குள்ள போயிட்டு, ஸோ இப்போ நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், மிஷினரி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிருக்கிறோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் நாம்ஸ்ல வந்து ஒரு சில பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை பெர்சன்டேஜுக்கு வந்து இருக்கிற டோட்டல் வேல்யூக்கு வந்து நம்ம டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த நாம்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிப்ரிசியேஷன் என்ட்ரி பண்ணி அது வந்து எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணி ஐடில வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து டிப்ரிசியேஷன் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆல்டர் லெஜர் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ இது டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஒரு லெஜர் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நம்ம எக்ஸ்பென்சஸா இருக்கிறதுனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். இங்கே ஜிஎஸ்டில இது வராது. இது நார்மலான ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜருங்க. அதனால இப்படி ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர் ஒன்று டிப்ரிசியேஷனுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜரை நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிப்ரிசியேஷன் என்ட்ரி போட போறோங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு ஸோ சேம் பேலன்ஸ் ஷீட் இதுல ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிப்ரிசியேஷன் என்ட்ரி வைக்கலாங்க. அப்போ கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்க்கு என்டர் கொடுத்து உள்ள போறேன். 59 ரூபா 59,000 இருக்குதுங்க. அப்போ கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐடில என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க, 40% சொல்லியிருக்காங்க. அந்த 40 வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு நாம்ஸ் இருக்கு. இன்னொரு நாம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெஸ் தென் 180 ஆஃப்டர் 180 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 180 டேஸ் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து செப்டம்பர் 30க்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 30க்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்மளுடைய டோட்டல் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் பர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் நம்ம பிப்ரவரியில பண்ணதை செப்டம்பரோ இல்ல செப்டம்பருக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருந்தோம்னா 20% தான் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியுங்க. அதே மாதிரி தான் எல்லா ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கும் வருங்க. இப்போ நம்ம இது பிப்ரவரியில பண்ணதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 40% வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாங்க. நான் என்டர் கொடுத்து உள்ள போறேன். உள்ள போனோன்னு இதுல வந்து இன்னொரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ரிவர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட் வேல்யூக்குமே நம்ம டிப்ரிசியேஷன் எடுக்க போறோம். ஸோ இது எப்படி இன்புட் ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு இன்புட் ரிவர்ஸ் பண்றது, எப்படி நம்ம ஜிஎஸ்டில வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு டோட்டல் அமௌண்ட்டை இங்க டேலிக்குள்ள கொண்டு வருதுங்கிறத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க போய் பார்த்துட்டு இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இங்க கொண்டு வருது, இன்புட்டை கொண்டு வருதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 59,000க்கு டோட்டல் வேல்யூக்குமே வந்து டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண போறேங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி வைக்க போறோங்க. என்ன வைக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து ஆல்ட் ஏ கொடுத்து அப்படின்னா புதுசா ஒரு வவுச்சர் கிரியேட் ஆகுங்க. இங்க இல்லைன்னா நீங்க வவுச்சர் கூல் இருந்துட்டு நீங்க வவுச்சர் என்ட்ரிக்குள்ள நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஆல்ட் ஏ கொடுத்துட்டு ஜேர்னல் வவுச்சர்ல வைக்க போறோம். ஸோ அப்போ எந்த தேதியில நம்ம வைப்போம் டிப்ரிசியேஷன் என்ட்ரி அப்படின்னா, நம்மளுடைய 31/3/2026 நம்மளுடைய லாஸ்ட் டேட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ட்ரி வைக்கிறோம். என்டர் 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 கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க டெபிட்ல போட வேண்டிய லெட்ஜர் அப்படின்னா நம்மளுடைய டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஆல்வேஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட்ல தான் வருங்க. சப்போஸ் டெபிட்ல நம்மளுடைய டிப்ரிசியேஷன் போட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லைங்களா. அப்போ 59,000 அப்படின்னு இருந்துச்சு. இந்த 59,000க்கு நான் என்ன பண்றேன், 40% கொடுத்துருக்கேன். ஏன்னா பிப்ரவரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃப்டர் 180 தான் வந்திருக்கு நம்மளுக்கு. அதனால 40% கொடுத்துருனா இங்க 23,600 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டிப்ரிசியேஷனா நம்ம இந்த வருஷம் கிளைம் பண்ண போறோங்க. ஸோ கிரெடிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வைக்க போறோம்னா, நம்ம அந்த அசட்டோட லெஜரே வச்சுக்கலாங்க. ஏன்னா அது என்ன ஆகும்னா, இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 59,000 லெஸ் ஆகும். அந்த லெஸ் ஆகிற அமௌண்ட் இந்த 35,400 வந்துச்சு பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம டிப்ரிசியேஷனா கிளைம் பண்ண போறோங்க. ஸோ என்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு இது கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் ஜிஎஸ்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன கேட்குது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனேபிள் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வருது. ஸோ என்டர் கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டிப்ரிசியேஷனுக்கு உண்டான லெஜர்ஸ் ஏதாவது உங்க நெரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நெரேஷனை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாங்க. நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஈரண்டில் பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 35,400 அப்படிங்கிறது நெட்டா வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜேர்னல்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 23,600 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. ஒருவேளை இது ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுமே, அது என்ன பண்றது அப்படின்னா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த என்ட்ரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை எக்ஸ்க்ளூட் கொடுத்து இந்த என்ட்ரி நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. 35,400 உங்களுக்கு நெட்டா வந்து வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ போய் நம்ம பிஎன்எல்ல பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போய்க்கிறேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள போனோம்னா
இந்த இடத்துல வந்து டிப்ரிசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துரும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்ல இந்த எக்ஸ்பென்சஸ் ஆட் ஆயிக்கும், நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட் கம்மியாகுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நான் பேலன்ஸ் ஷீட் குள்ள போறேன். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செப்டம்பர் 29 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து எப்படி ஆகும், லெஸ் தென் 180 days அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நாம்ஸ் வந்து எனேபிள் ஆகுது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா திருப்பி ஒரு என்ட்ரி வைக்க போறோங்க. அப்போ இதுக்கு வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் 10%. ஸோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நம்ம ஆல்டிஏ கொடுத்துக்கிறோம். புதுசா ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணிக்கிறோம். 31/3 சேம் டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற அக்கௌண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கிருந்து ஆல்ட் சிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்றேன். இப்போ டோட்டல் வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சுங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 35,000 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன்ல ஆல்ட் சி கொடுத்துட்டு 35,000 இன்ட்டு 10% இல்ல, இதுக்கு லெஸ் தென் 180ங்கிறதுனால 5% கொடுத்துட்டு 1750 தான் வந்து பாத்தீங்கன்னா வருது. கிரெடிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிக்ஸ்டு அசட்டோட லெஜர் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நெரேஷன் வேணும்னா நீங்க நெரேஷன் கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இந்த நெட் அமௌண்ட் வந்து 33,250 அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்த வருஷத்துல நம்ம இந்த 33,250 நம்ம டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுவோங்க. ஸோ அப்போ அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணலாம், 5 தான் பண்ணணுமா, இல்லைங்க நீங்க வந்து ஃபுல்லா 10% நீங்க கிளைம் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ண டேட் அப்படிங்கிறது இப்போ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த 0.5% வந்து நம்ம கிளைம் பண்றோங்க. ஸோ இதே மாதிரி மிஷினரி மெயின்டெனன்ஸ் இதே மாதிரி தாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல வந்துருச்சு. இது 6ஆம் தேதி நம்ம பண்ணிருக்கிறோம், செப்டம்பருக்கு அப்புறம் பண்ணிருக்கிறதுனால இதுக்கும் இந்த 2,50,000 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிஷினரிக்கு பண்ணிக்கலாம். அப்போ இதோட நம்மளுடைய இந்த இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம டிப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க வந்து கொடுத்துக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன என்ட்ரி வைக்க போறோம். ஸோ மிஷினரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% நம்ம கிளைம் பண்ணுவோம். யூஸ்வலா 15% மிஷினரிக்கு வந்து பண்ணுவோம். ஸோ ஜேர்னல்ல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட், ஸோ ஆல்டிசி ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ 2,50,000 இருக்குதுங்க. ஸோ இதுக்கு 15% அப்படிங்கிறது டிப்ரிசியேஷன் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இந்த இடத்துல நான் மிஷினரி பர்ச்சேஸ் அதவே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ட்ரியை சேவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ லெஸ் ஆகி க்ளோசிங் வேல்யூ 2,12,500 அடுத்த வருஷத்துக்கு இது கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை P&L நீங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல போய் பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷனே வந்து 62,850 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்ம கிளைம் பண்ணிருக்கிறோங்க இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல. இதே மாதிரி உங்களுடைய லெஜர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் அதிகமா வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்மியாகுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிக்கலாங்க ப்ராஃபிட்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணுவோங்க. டேலியில வந்து என்ட்ரி வச்சு நம்ம கிளைம் பண்ணுவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்குங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்மளுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து டேலியோட பேசிக் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். 49 ரூபாய்க்கு எக்ஸலோட பவர் பை அப்படிங்கிற பவர்ஃபுல் அந்த டூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின கிளாஸஸ் வந்து 49 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க போய் பார்த்துட்டு இன்னும் ஆழமா டேலி அந்த எக்ஸல் பவர் பையை கத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.